கடந்த சில நாட்களுக்கு முன்னால் வந்த மழையில இன்னும் சில இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்கு. கீழே ரொம்ப பள்ளமா இருக்கிற பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாப்பிள்ளை ஊரணி பகுதியில் மட்டுமே 12 இடத்துல மோட்டர் வைக்கப்பட்டு தண்ணீர் அங்கிருந்து வடித்து எடுக்கப்படுகிறது. இந்த பகுதியில் மக்கள் என்ன குற்றச்சாட்டு பண்றாங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் வராங்க, வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க, எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்காங்க, இப்போதான் காலையில மண் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இப்ப பாதிக்கப்பட்ட எல்லா பகுதிகளிலையும் அந்த சாலைகளை சரி பண்றதும், அங்க ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணியை வடிச்சு எடுக்காம அங்க கொண்டு வந்து சாலைகளை சரிப்படுத்த முடியாது. அதனால மோட்டர் வச்சு தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய பள்ளமாக இருக்க பகுதியில தண்ணீர் அப்புறப்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு அங்க சாலைகளும் சரி செய்யப்படுது. கலெக்டரேட்டுக்கு ஏற்ற பெரியசாமி மரத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளை காலி செய்யக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் அந்த இடத்துல தண்ணி கட்டி இருக்கு. அவ்வளோ பேர் காலி பண்ணியிருக்காங்க. பெரிய நாயபுரம் கலெக்டரேட்டுக்கு ஏற்ற பெரிய நாயபுரம் என்ன அதாங்க கோரமலை சர்ப்ளஸ் போற இடம். அந்த லைன்லயே இருக்கு. கொஞ்சம் சரி பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓட ஆல்ரெடி டிஸ்போசல் போயிட்டு இருக்கு. ஓடையிலே இருக்குங்கிறதுனால தண்ணி வழக்கமாக கட்டுற மாதிரி சொல்லி இல்லைங்க. சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை சரி செஞ்சிருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல தண்ணி அதிகமா வரும் பொழுது அங்க தண்ணி கட்டக்கூடிய பிரச்சனை இருக்கு. அதை விரைவில் ஒரு நிரந்தர தீர்வு காண்போம். டிமார்ட்டுக்கு எய்த்தாக்கில் உள்ள ஸ்ட்ரீட்ல கழிவு நீர் குடிநீர் கூட கலந்து இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்றாங்க. அந்த நிற்கவே முடியல. அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கி தண்ணியுமே சாக்கடை தண்ணியா கலந்து கிடக்குது. பார்க்கு முன்னாலே இப்போ கிளியர் பண்ணி அன்னைக்கு போய் பார்த்தோம். பார்த்து தண்ணி எடுக்க சொல்லியாச்சு, எடுத்துட்டாங்க. இருங்க ஒரு நிமிஷம். அவரு எங்க கட்சியில இருந்து போய் சேரல. நீங்க இந்த கேள்வியை எங்க இருந்து அவர் போனாரோ அங்க கேட்கணும், இல்லைன்னா அவர் எங்க போயிருக்காரோ அங்க கேட்கணும். என்ன கேட்டா